நம்ம நார்மலா செய்ற டிஷ்ஷஸ விட ஹரியாலின்னு பேர் வச்ச டிஷ்ஷஸ் செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அன்னைக்கு வந்து ஹரியாலி வெஜ் புலாவ் தான் வந்து செஞ்சேன். ரொம்ப நாளா வந்து செய்யணும்னு பார்த்துட்டே இருந்தேன். அன்னைக்கு தான் டைம் ஹரியாலி அப்படின்னாலே மெயினா வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் தான் சேர்த்துக்கணும். புலாவ் செய்கிறதுனால எக்ஸ்ட்ராவா வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து மிக்ஸியில் அரைச்சு தனியாக பேஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா புலாவ் செய்கிறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயமும் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கிறதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை இருக்காது. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3 வெஜிடபிள் சேர்த்துருக்கேன். என்னென்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். நான் வந்து வெங்காயம் வதக்கும் போது தான் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வைப்பேன். ஒரு கப் ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கணுன்னா சூப்பராக புலாவ் வந்து ரெடி ஆகிடும். நீ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.